வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மக்கும் குப்பை மக்காத குப்பை முறை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அமலுக்கு வர உள்ளதாக துணைநிலை ஆளுநர் தகவல். புதுவை முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பா ரெட்டியார் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு. புதுச்சேரி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, புதுச்சேரி வேதபுரி மண்டலம் இணைந்து கோர்க்காட்டில் இயங்கி வரும் புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி இன்னும் 6 மாதத்தில் மக்கும் குப்பை மக்காத குப்பை என தனித்து குப்பைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உத்தரவு அமலுக்கு வர உள்ளதாகவும், தனது தாயின் பெயரில் ஒவ்வொருவரும் ஒரு மரம் நட்டால் பசுமையான புதுச்சேரியை உருவாக்க முடியும் எனவும் புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகளை தனித்தனியாக பிரித்து சேகரித்து உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்கும் நடைமுறை இந்த ஆண்டின் இறுதிக்குள் முழுமையாக அமல்படுத்தப்படும் என்றும், ஒவ்வொருவரும் தங்களது தாயின் பெயரில் ஒரு மரம் நட்டால் பசுமையான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்தார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் கடற்கரை சாலையில் பட்டிமன்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சமூக பணிகளில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், திமுக சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய கைலாசநாதன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் கடமையும் ஆகும் என்றார். சுற்றுச்சூழல் வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாகவும் என குறிப்பிட்ட அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின் பேரில் செயல்படுத்தப்பட்டு வரும் தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கம் கடந்த 3 ஆண்டுகளாக நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தான் கூட கடந்த 3 ஆண்டுகளாக உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று தனது தாயின் பெயரில் 3 மரங்களை நட்டு வருவதாக கூறிய அவர், பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்று பசுமை சூழலை உருவாக்க முன்வர வேண்டும் என்றார். பிரதமர் மோடி தொடங்கிய இந்த இயக்கம் உலக அளவில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கழிவு மேலாண்மை தொடர்பாக பேசிய அவர், மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகளை தனித்தனியாக பிரித்து கையாள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். பிளாஸ்டிக் உள்ளிட்ட மக்காத கழிவுகளை தனியாக சேகரித்து உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், அவற்றை மறுசுழற்சி செய்வது உள்ளாட்சி நிர்வாகங்களின் பொறுப்பாகும் என்றும் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து நிர்வாக அமைப்புகளும் பொதுமக்களும் குப்பைகளை தரம் பிரித்து கையாளும் முறைக்கு முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் என்று கூறிய அவர், அதற்கு இன்னும் 6 மாத காலமே உள்ளதாக சுட்டிக்காட்டினார். இந்த காலக்கெடுவுக்குள் அரசு மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்பட்டு புதுச்சேரியின் கழிவு மேலாண்மை அமைப்பை சீரமைக்க வேண்டும் என்பதே தனது முக்கிய நோக்கம் என்றும் அவர் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் கழிவு மேலாண்மையை மேம்படுத்துவதிலும் தனிநபர் பங்களிப்பு மிக முக்கியமானது என வலியுறுத்திய கைலாசநாதன், பசுமையான மற்றும் தூய்மையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். புதுச்சேரி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, புதுச்சேரி வேதபுரி மண்டலம் இணைந்து கோர்க்காட்டில் இயங்கி வரும் புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. புதுச்சேரி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சாரோன் சொசைட்டி ஆஃப் புதுச்சேரி, புதுச்சேரி வேதபுரி மண்டலம் இணைந்து கோர்க்காட்டில் இயங்கி வரும் புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மரங்களின் அவசியம், சுற்றுச்சூழல் மாசுபாடு குறித்து இல்லத்தில் வசித்து வரும் தாய்மார்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன், புஷ்பகாந்தி முதியோர் இல்ல நிர்வாகி சுகுணா ஆகியோர் தலைமை தாங்க, ராஜகுமார், சமூக பணியாளர் ஜெயஸ்ரீ, காயத்ரி, ஐஸ்வர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் உயிர்த்துளி ஃபவுண்டேஷன் நிறுவனர் பிரபு, நாட்டுப்புற கலைஞர் முத்தரசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு விழிப்புணர்வு உரையாற்றினர். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கல்லூரி மாணவ மாணவிகள் மதுமிதா, திவ்யா, ஹரிசுரன், வின்சென்ட் ராஜ் ஆகியோர் செய்திருந்தனர்.
புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கடசுப்பா ரெட்டியார் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பா ரெட்டியார் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி மறைமலையடிகள் சாலை வெங்கடசுப்பா ரெட்டியார் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ் ராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சீமுட்லூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் புவனகிரி ஒன்றியம் சார்பில் கடலூர் முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளையுடன் இணைந்து உலக சுற்றுச்சூழல் தின விழா கொண்டாடப்பட்டது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சீமுட்லூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் புவனகிரி ஒன்றியம் சார்பில் கடலூர் முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளையுடன் இணைந்து உலக சுற்றுச்சூழல் தின விழா கொண்டாடப்பட்டது. மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் தொடர்பான ஓவிய போட்டி, பேச்சு போட்டி நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவிற்கு கடலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை உதவி திட்ட அலுவலர் JPS மணியன் அவர்கள் தலைமை தாங்கினார். முத்திரை கல்வி அறக்கட்டளை தலைவர் முத்துக்குமரன், பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி சித்ரா அவர்கள் முன்னிலை வகித்தார். முட்லூர் ஊராட்சி செயலாளர் ஆர் சுதாகர் வரவேற்புரை நிகழ்த்தினார். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புவனகிரி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் அவர்கள் பரிசுகளை வழங்கினார். விழாவில் மேனாள் தலைமை ஆசிரியர் சேகர், பாலூர் காய்கறி ஆராய்ச்சி மையத்தில் அலுவலராக இருந்து ஓய்வு பெற்ற அலுவலர் மனோகர், முனைவர் ப. சிவக்குமார், தமிழ்நாடு அறிவியல் இயக்க கடலூர் மாவட்ட துணைத் தலைவர் SK தேவநாதன், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஹரிசுதன், புவனகிரி வட்டார ஒருங்கிணைப்பாளர் சதன் உள்ளிட்டோர் வருகை தந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு மாணவர்களின் மத்தியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விளக்க உரை நிகழ்த்தினர். விழாவில் தூய்மை காவலர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து உலக சுற்றுச்சூழல் தினம் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் உதவி திட்ட அலுவலர்கள் JPS மணியன், அசோக்குமார், சீனிவாசன், உதவி இயக்குனர் தினேஷ்குமார், வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராச வேலுமணி மற்றும் முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளை நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். பொதுமக்களிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, 4 வகையான கழிவு குப்பை தொட்டிகள் பிரித்து பயன்படுத்தி மறுசுழற்சி செய்வது குறித்து உரையாற்றினர். மாலை நிகழ்ச்சியாக புலியூர் காட்டு சாகை அரசு உயர்நிலைப் பள்ளியில் முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு அறக்கட்டளை நிறுவன தலைவர் P. முத்துக்குமரன் தலைமையில் சுற்றுச்சூழல் ஓவிய போட்டிகள் நடத்தி மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் பரிசாக வழங்கினர். பள்ளி தலைமை ஆசிரியர் ரமேஷ் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். மரக்கன்றுகள் நடுதல், அதனை பராமரித்தல், பாலித்தீன் பயன்பாட்டை தவிர்த்து துணிப்பைகளை பயன்படுத்துதல் மற்றும் 2026 அரசு புதிய திட்டமான பச்சை நிற வாளியில் ஈரக்கழிவும், நீல நிற வாளியில் உலர்கழிவும், சிவப்பு நிற வாளியில் சுகாதார கழிவு மற்றும் கருப்பு நிற வாளியில் கண்ணாடி, பீங்கான், உடைந்த டியூப்லைட் போன்ற சிறப்பு கவன கழிவுகளும் தரம் பிரித்து மறுசுழற்சி முறைக்கு அனுப்பும் முறை குறித்து மாணவர்களிடம் அறக்கட்டளை நிர்வாகிகள் உரையாற்றினர். நிறைவாக சமூக அறிவியல் ஆசிரியை திருமதி பாக்கியவதி நன்றி கூறினார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பண்டிதர் தீனதயாள் உபாத்யாயா 2026 பயிற்சியாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பண்டிதர் தீனதயாள் உபாத்யாயா 2026 பயிற்சியாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமினை மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் VP ராமலிங்கம், பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், முழுநேர ஊழியர் தசரதன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவின் 63வது பிறந்த நாளையொட்டி NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவ தலைவர்கள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர்.
அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவின் 63வது பிறந்தநாள் அவரது ஆதரவாளர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவின் பிறந்தநாளையொட்டி மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், வையாபுரி மணிகண்டன், மோகன்தாஸ், ஐயப்பன், ரவிக்குமார், என்ஆர் காங்கிரஸ் செயலாளர் ஜவஹர் மற்றும் மீனவ பஞ்சாயத்து தலைவர், நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேலும் அமைச்சரின் பிறந்த நாளையொட்டி நேதாஜி நகரில் உள்ள ரெயின்போ ஃபவுண்டேஷனில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது. இதேபோல் பல்வேறு மீனவ கிராமங்களிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏனாமில் உள்ள அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் காச நோயாளிகளுக்கு சிறப்பு மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் தொடர் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஊட்டச்சத்து தொகுப்பு பைகளை வழங்கினார். வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் ஆகியவை இணைந்து வில்லியனூர் பகுதியில் காசநோய் தொடர் சிகிச்சை பெற்று வரும் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை முகாம் மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. வில்லியனூர் முருகன் கோவில் சமுதாய நலக்கூடத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு சுகாதார நிலைய தலைமை டாக்டர் பாமகள் கவிதை தலைமை தாங்கினார். செவிலியர்கள் தேவி, நீலகன்னி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பங்கேற்று காச நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை முகாமை துவக்கி வைத்தார். மேலும் தொடர் சிகிச்சை பெற்று வரும் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு தனது சொந்த செலவில் ஊட்டச்சத்து தொகுப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் காசநோய் மற்றும் சுகாதார பணியாளர்கள் சுதா, ஞானசெல்வி மற்றும் மணிமாறன், ஊர் முக்கியஸ்தர்கள் கண்ணபிரான், பாண்டியன், சேகர், குணசேகர், கலியமுருகன், மாணிக்கம், ஸ்ரீதர், சரவணன், ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பட்டியல் இன மக்களுக்கு பூர்வீகம் மற்றும் குடிபெயர்ந்தவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் தாய் வழியில் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் விசிக மனு அளித்தனர். புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் மாநிலத்தின் பல்வேறு மக்கள் நல கோரிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிற்றுவிக்கப்படும் பிரெஞ்சு மொழிக்கு பதிலாக ஹிந்தி மொழியை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும், ஆதி திராவிடர்களை பூர்வீகம் மற்றும் குடிபெயர்ந்தவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் ஒன்றாக கருதி தாய் வழி அடிப்படையில் சாதி சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும், மீனவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. அரசாங்கம் நினைப்பது போல் ஆண் மட்டும் பூர்வீகம் இல்லை, பெண்களும் பூர்வீகம் தான். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தில் வரையறுத்திருக்கிறார்கள். தாய் வழி எப்படி ஆண் 64 ஆதாரமோ அதேதான் பெண் 60 ஆதாரத்துக்கு தகுதியானவர்கள். அவர்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. அரசு இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். 64 ஆதார அடிப்படையில் ஆண் வாரிசுகளுக்கு எப்படி சான்றிதழ் 64 பூர்வீக சான்றிதழ் வழங்கப்படுகிறதோ அதே போன்று பெண் வாரிசுகளுக்கும் 64 பூர்வீக சான்றிதழ் வழங்க வேண்டும். இதுதான் சட்டத்தில் வரையறுக்கப்பட்டது. சுயமரியாதை சுடர் MA சண்முகம் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. சுயமரியாதை சுடர் MA சண்முகம் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி மரப்பாலம் புவன்கரே வீதி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, புதுச்சேரி வேதபுரி மண்டலம் இணைந்து கோர்க்காட்டில் இயங்கி வரும் புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன.
புதுச்சேரி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சாரோன் சொசைட்டி ஆஃப் புதுச்சேரி, புதுச்சேரி வேதபுரி மண்டலம் இணைந்து கோர்க்காட்டில் இயங்கி வரும் புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மரங்களின் அவசியம், சுற்றுச்சூழல் மாசுபாடு குறித்து இல்லத்தில் வசித்து வரும் தாய்மார்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன், புஷ்பகாந்தி முதியோர் இல்ல நிர்வாகி சுகுணா ஆகியோர் தலைமை தாங்க, ராஜகுமார், சமூக பணியாளர் ஜெயஸ்ரீ, காயத்ரி, ஐஸ்வர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் உயிர்த்துளி ஃபவுண்டேஷன் நிறுவனர் பிரபு, நாட்டுப்புற கலைஞர் முத்தரசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு விழிப்புணர்வு உரையாற்றினர். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கல்லூரி மாணவ மாணவிகள் மதுமிதா, திவ்யா, ஹரிசுரன், வின்சென்ட் ராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் மக்கும் குப்பை மக்காத குப்பை முறை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அமலுக்கு வர உள்ளதாக துணைநிலை ஆளுநர் தகவல். புதுவை முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியார் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு. புதுச்சேரி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, புதுச்சேரி வேதபுரி மண்டலம் இணைந்து கோர்க்காட்டில் இயங்கி வரும் புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன.